ஹாய், வெல்கம் டு நண்பா கெனல். இன்னைக்கு நம்ம கெனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி, ஹவு டு செலக்ட் த ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி அப்படின்ற டீடைல்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம கெனலுக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட் இதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஜெர்மன். அதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் வேணும் தருவீங்களான்னு. சில பேர் கேட்பாங்க அல்சிஷியன் தருவீங்களான்னு. இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தான். ஜெர்மனில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரீடுன்றதுனால இதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டுன்ற ஒரு பேர். அதே டைமில் பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டனில் இந்த டாகை வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. ஆனால் வந்து ஜெர்மன்ற பேரை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் தயங்குறதுனால அவங்க ஒரு நேமை கிரியேட் பண்ணாங்க, அதுதான் அல்சிஷியன். அதனால ஷெப்பர்டுக்கும் அல்சிஷியனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஷெப்பர்ட் பப்பி எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் இது ஒரு நல்ல ஒரு புஷ்கோட் ஷெப்பர்ட் பப்பி. இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஒரு நல்ல ஒரு புஷ்கோட் பப்பி. இது வந்து இதனுடைய ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைகனல் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? அதாவது மவுத்து சின்னதாகவும் ஹெட்டு பெருசாகவும் கிட்டத்தட்ட ஒரு டைகனல் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய ஷேப் வந்து ஃபேஸ் டைகனல் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ்கோட் அப்படின்னு சொல்லும்போது ஹேர் புஷ்ஷாக இருக்கும். உடம்புல எந்த அளவுக்கு ஹேர் இருக்குமோ அதே ஹேர் அப்படியே டெயில் வரைக்கும் வந்து இறங்கியிருக்கும், சரிங்களா? புரியுதுங்களா? டெயில் வரைக்கும் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த பப்பீஸை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. அதாவது பிளாக் வித் எல்லோ, பிளாக் வித் ப்ரௌன், பிளாக் அண்ட் டர்ன், அதுக்கு மேலே ரேர் கலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பியூர் பிளாக், பியூர் ப்ரௌன், சேபிள் கலர், பியூர் ஒயிட், அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஷெப்பர்ட் பப்பி வருது. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி போடும்போது குட்டிகள் எல்லாம் வந்து பியூர் பிளாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாளாக அதனுடைய ப்ரௌன் டேன் உள்ளே இருந்து வரும், சரிங்களா? அடுத்தது போன் சைஸ், முக்கியமாக போன் சைஸை பார்த்து நம்ம பப்பீஸை கண்டுபிடிக்கலாம். போன் சைஸ் நார்மல் டாகுகளை விட ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஹெவியாக ஜம்முன்னு இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து டாகை கண்டுபிடிக்கலாம். இப்போது பப்பீஸ் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ப்ரீடர்ஸை பார்த்து நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து இன்பிரீடு கம்ப்ளைண்ட் இல்லாத அளவில் இருக்கும். இன்பிரீடு கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்பிரீடில் நீங்கள் பப்பீஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரிஜினாலிட்டியான ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்டெமினார், இன்டெலிஜென்ட், இது எதுவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் 30 days பப்பி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய காது வந்து இப்படி ஃபோல்ட் ஆகி தான் இருக்கும். அப்போது காது வந்து இளம்பலை அப்படின்ற மாதிரி. அதே டைமில் நீங்கள் ஒரு 60 days பப்பி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய காது வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிரும், சரிங்களா? 60 days பக்கத்தில் வரும்போது அதனுடைய காது வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். அதனால அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பப்பி வாங்கிக்கலாம். இன்னொன்று, நம்ம பப்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பப்பியெல்லாம் செகண்ட் டிவார்மிங் நம்ம பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டிவார்மிங் ஸ்டேஜுக்கு நாங்கள் இந்த பப்பி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னால் பப்பீஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அல்லது நெக்ஸ்ட் டேஸே வந்து நல்ல ஒரு வெட்டினரி டாக்டர்ஸை போய் பார்த்து அந்த பப்பியினுடைய ஹெல்த் எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய போன், அதனுடைய லெக் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது பியூர் ஒரு செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாகும். நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தராங்களோ, ஒரு வேளை வேம்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அல்லது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம முறைப்படி விட்டமின்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் இதுகளெல்லாம் கொடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா பப்பி எடுத்துகிட்டு போகிறத விடவும் நீங்கள் வளர்த்துற விதங்கள் வந்து இன்னும் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். இது ஒரு ஆல்ரவுண்டர் பப்பி அப்படின்றதுனால இந்த பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பப்பி செலக்ட் பண்ணும்போது எல்லா மாவட்டங்கள்லேயும் நல்ல நல்ல ப்ரீடர்ஸ் இருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீடர்ஸை பார்த்து, நல்ல ஒரு பேரண்ட்டை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பப்பியை எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மளுடைய கெனலில் வந்து நம்ம வந்து டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கெனல்லையும் 10 overs ஷெப்பர்ட் டாக் வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 100 overs ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் நம்ம வந்து வச்சு டையப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஷெப்பர்ட் பப்பி எப்போ வேணாலும் நம்ம கையில் கிடைக்கும், எப்போதைக்கும் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து
பப்பி வாங்குவீங்க அப்படின்றவங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்டே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பப்பி வாங்கிக்கலாம். இன்னும் இந்த ஷெப்பர்டை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய இன்னொரு வீடியோவில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்.